வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதான பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். தியானத்திற்கும் மௌனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பேச்சை குறைத்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே நாம் மௌனம் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு இருந்தால் போதுமானது. வேறு எந்த விதமான சங்கல்பமோ மந்திரமோ வேறு எந்த நினைவும் எனக்கு வரக்கூடாது அப்படின்லாம் இல்லாம அப்படியே இருக்கலாம். மௌனம் இருக்குங்கிற உணர்வோடு இருந்தால் போதுமானது. மௌனம் துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்திருவோம். ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உடல் இருக்குது அப்படின்னா வினைப்பதிவின் காரணமாக தான் உடலே கிடைக்கின்றது, இல்லைன்னா உடல் எழுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல அந்த வினைப்பதிவு முடிக்கும் காலகட்டம் வர அந்த உடலிலே உயிர் இருக்க வேண்டும். அதுக்கு முன்பாக யாரு நினைத்தாலும் போக முடியாது. இந்த பிறவியில அந்த வினைப்பதிவை முடித்தாதான் போக முடியும். மகரிஷி அவங்களும் ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். ஆனால் நிலமீது வீழ்ந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். இறைவா என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப அங்க உடல் அங்க எடுக்கும் போதே அந்த வினைப்பதிவு மூலமா தான் உடலை எடுக்குது. என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது எடுக்குது. ஆனா பிறந்தவொன்னு மறந்துடுது. அதுவும் ஒரு நல்ல இயற்கை சிஸ்டம் நல்லா தான் வச்சிருக்குது. ஏன்னா போன பிரிவில் என்னெல்லாம்ங்கிறது சுத்தமா மறந்துடுது. இப்போ புதுசா என்ன நடக்குதுன்னே தெரியாது, எப்படி போகுதுன்னே தெரியாது. நல்லா பாருங்க, நம்முடைய பிறந்த நாள்ல இருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது திட்டமிட்டோ ஏதாவது செய்ய முடியுதான்னா சில இது செய்ய முடியுது, சில இது அது போட்டுக்கு போயிட்டே இருக்கு. அந்த வினைப்பது தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. நாம கற்பனை பண்ணிக்கலாம், ஆசைப்படலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போவுங்க. எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மிக துல்லியமாக அது நடத்தி கொண்டிருக்கின்றது. குழந்தை எப்ப வளர்க்கணுங்க? ஏங்க இது என்னங்க கேள்வி? குழந்தை எப்போ வளர்க்கணும்னா, குழந்தை பிறந்தவொன்னே தான் வளர்க்கணும்? கிடையாது. குழந்தை எப்போ வளர்க்கணும்னா, அந்த 280 நாட்கள் வளர்ப்பது தான் குழந்தை. அந்த தாயினுடைய அந்த பதிவுக்கு இருந்தாலும் சரி, அந்த அந்த வினைப்பதிவு கூட இந்த தாய் தந்தையருக்கு ஏத்த மாரி, அந்த வினைப்பதிவுக்கு தகுந்த மாரி அங்கே அமைந்திருக்கும். 280 நாட்கள் வளர்க்கிறது தான் உண்மையாகவே குழந்தை வளர்ப்பு. அது பிறந்தவன வளர்த்துக்கலாம். அதுக்குள்ளாரே இந்த மேரேஜ் ஆனவனையும் ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க. பையனை அப்படி வளர்க்கணும், பொண்ணை அப்படி வளர்க்கணும், இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அப்படிலாம் பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது பிளானு பண்றது ஒரு காலக்கொலை. இதெல்லாம் ஆசைகள். நிஜமாகவே நாம நடந்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பதிவுங்கிறப்ப, நாம ஆக்சுவலாவே நடக்கணும். அதாவது நடக்கணுங்கிறது கூட தெரியக்கூடாது. எப்படி? இயல்பாக. இப்ப ஒரு பெண்மணியை கருவை சுமக்கிறார்கள். அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த குழந்தை கருவிலே நன்றாக வளர்க்க வேண்டும். இதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டும். அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது போய் அந்த குழந்தையிலே பதிவாகி அந்த குழந்தையும் எப்படி பெருசா அதே ஆசை அங்க இருக்கும். எது? குழந்தை நல்லா வைக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா அந்த ஆசைப்படுறத விட்டு உண்மையாவே என்ன செய்யணும்னு அவங்க சரியான முறையிலே செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு இயல்பாக இயற்கையாக நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அது பதிவாகுங்க.
அப்ப வெறுமனே ஆசைப்படுறதுல இல்ல, இயல்பா அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதெல்லாம் பதிவாகும். ஒரு கணம் கூட இல்லாம அப்படியே வந்து அது பதிவாகுதுங்க. அங்கேயே பதிவு ஆரம்பிச்சுடுது. நீங்க பிளான் பண்ணி இப்படி இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், இதுக்கு இது பண்ணணும், இதுக்கு பண்ணணும் அப்படின்னு நம்முடைய கன்னிங்னஸ் பயன்படுத்துறோம்னா, அங்க வந்து எல்லாமே வெற்றியாகுது. ஆனா, இயல்பாகவே நாம அந்த மாதிரி கருவிலே இருக்கும்போது, அது அமைப்பு வேணும், அதுக்கும் பதிவு வேண்டும். ஏற்கனவே திருமணத்துக்கு முன்பாகவே இந்த மாரி ஒரு தியானம் கற்றுக்கொண்டு, சிறப்பாக காயகல்ப பயிற்சிலாம் செய்து, உடலையும், உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு ஒரு தயாரான நிலையிலே இருந்தோம் என்றால், இங்க அந்த ஆசைலாம் பட வேணாம். இது அப்படியே இங்க இருக்கிறது அப்படியே பதியும். நாம என்ன மாரி நடக்கிறோமோ, அங்க என்ன மாரி நினைக்கிறோமோ, அது அத்துணையுமே பதிவாயிடும். அதனால அந்த அந்த குறுகி நின்று இந்த ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசைப்படக்கூடாது. ஆனா அதுக்கு மாறாக சரியா நடந்துக்கிட்டா எல்லாமே பதிவாகி அதுவும் சரியா வரும். அந்த டிஃபரன்ஸ வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. சரி. குழந்தை வந்து கருப்பையில இருக்கும்போது அப்படியே ஒரு ஏசி ரூம்ல மாரி ஜாலியா இருக்கு. அங்க எந்த வேலையும் கிடையாது. தொப்புள் கொடி வழியாக உணவு போயிடுது. இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. கழிவுப்பொருள் வெளியேற்றலாம் அது இயற்கையா நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஏசி ரூம் மாரி அற்புதமா ஒண்ணு இருக்குது. நம்ம ஏசி ரூம் விட்டு வெளியில வந்தா உடம்பு எப்படி இருக்கும்? அந்த மாரி குழந்தை பிறந்த உடனேயே இந்த வெளிக்காற்று ஏசி ரூம்ல வந்துட்டு வெளியில வந்த உடனேயே அந்த வெளிப்புற காற்று அந்த தோல் மேல படும்போது ஒரு பொருந்தாத உணர்வு ஏற்பட்டு அதுவே அழுகையாக மாறும். ஆனா உள்ளார ஏசி மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த காற்று பட்டு பொருந்தாத உணர்வு ஏற்பட்டு அதுவே அழுகையாக மாறுகின்றது. அப்புறம் குழந்தை பிறந்தது பிறகு மனம் என்பது எப்படி உருவாகின்றது என்றால் இந்த 5 புலன்களையும் பயன்படுத்த தொடங்கி விடுகின்றது. ஃபர்ஸ்ட் அந்த தோல் உணர்வு. அப்புறம் உள்ள இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு உணவு. ஆனா பிறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த பசி என்ற உணர்வு ஏற்படுகிறது. அது ஒரு பொருந்தாத உணர்வு. ஆகவே குழந்தைக்கு என்ன தெரியும், பசிக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இயற்கையாவே திரும்ப என்ன ஆகுது, அழுகையை வெளிப்படுத்துது. அழுகை காரணமாக குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு பால் கொடுக்குறாங்க. இப்போது நிறைவாயிருச்சு. இதுதான் வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த 10 கட்ட படிநிலையாக மனதை பத்தி சொல்றாங்க. திரும்ப அடுத்த முறை பசிச்சா என்ன பண்ணும்? ஏற்கனவே ஒரு பதிவு இருக்குது. அந்த அழுகும்போது பால் குடுத்தாங்க. அதனால திரும்ப பசிக்கும்போது அழணும். இந்த பதிவு. திரும்ப வந்து பால் குடுக்குறாங்க. பாருங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால சில பேர் இப்ப கூட ஏதாவது நடக்கலன்னா உடனே அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த சிறு வயதில பதிந்த பதிவு அது மாரி அழுகையா வருது போல இருக்கு. சரி. அதன் பிறகு கண்கள் வந்து பார்க்குது. அந்த கலர பார்க்குது. கிளுகிளுப்ப ஆட்டுனாங்கன்னா சவுண்ட வந்து கேட்குது. அதன் பிறகு கையிலே குழந்தைக்கு என்ன கிடைத்தாலும், அது என்ன செய்து உடனே வாயில வச்சுக்கும். அதனுடைய டேஸ்ட் என்னன்னு பார்க்கும். இது இதெல்லாம் இயற்கையாவே அது வந்து அந்த மாரி இருக்குதுங்க. இப்ப 5 புலன அந்த மாரி பயன்படுத்தி ஒவ்வொன்னும் தெரிந்து கொள்ளும்போது அந்த பதிவு அதிகமாயிட்டே இருக்குது. அப்புறம் குறிப்பிட்டதுக்கு பிறகு இந்த அறிவ கொண்டு செயல்படும்போது, எந்த மாதிரி அறிவ வந்து சேகரித்து வைத்திருக்காங்களோ, அதுக்கு ஏத்த மாரி அவங்க செயல்படுறாங்க. அந்த அறிவு என்பது ஒரு பதிவு. அதாவது ஆ தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 கட்டம் சேர்த்து சொன்னோம்னா, அது வந்து மனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதலாவதாக உணர்ச்சி ஏற்படுது. எது பசி என்ற உணர்ச்சி. அதுக்கு தேவை ஏற்படுது. உணர்ச்சி, தேவை, முயற்சி. முயற்சின்னா அழுகை. உணர்ச்சி, தேவை, முயற்சி,
அனுபவம், அனுபவம், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பெரும்பாலான மக்கள் இந்த 7 கட்டத்துல தான் இருக்கிறாங்க. கடைசியா நிலையக்கூடிய ஆராய்ச்சி, தெளிவுக்கு போறதில்ல. ஆராய்ச்சி செய்து தெளிவு இருந்து முடிவு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆராய்ச்சி இல்லாம, தெளிவு இல்லாம முடிவு எடுக்கும்போது அதுவே தப்பாக போகின்றது. இதுதான் உலகத்துல இருக்கிற பிரச்சனை அத்தனைக்குமே காரணம். மனம் இப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆராய்ச்சி, தெளிவு. ஆராய்ச்சி செய்யணும், தெளிவு இருக்கணும். மீதி இந்த இதிலேயே வந்து இருக்கும்போது, இந்த பதிவு திரும்ப பதிவு, அந்த பதிவு வழியா போம்போது, ஆராய்ச்சி இருந்து, தெளிவு இருந்து முடிவெடுத்தா மிக சிறப்பா இருக்கும். அப்ப 5 புலன்கள் மூலம் அந்த மூளையில போய் மோதி, அதன் பிறகு அறிவு முடிவு எடுத்து பல்வேறு செயல்கள செய்யுது. அதன் பிறகு இந்த சமுதாயம், இந்த பெற்றோர்கள், இந்த ஸ்கூல்ல என்னென்னலாம் வந்து எப்படிலாம் கத்துக் குடுக்குறாங்களோ, நீ இத செய்யணும், இத செய்யக்கூடாது அப்படின்னு குடுக்கும்போது, அது பதிவாகி அவங்க முடிவு எடுக்கிறத, அந்த அறிவு முடிவு எடுக்கக்கூடியதான் அந்த வாழ்க்கை. என்ன மாரி அவங்க முடிவு எடுத்தாலும், ஏற்கனவே இருக்கிற பதிவுக்கு தகுந்த மாரி அங்கேயே போய் கொண்டிருக்கும். அந்த அருட்பேராற்றலை பொறுத்தவர, அதுக்கு நல்லது, கெட்டது அப்படின்னு எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனால், அந்த நடத்தக்கூடியதுல வந்து யாரு செயல் செய்கிறார்களோ, அதுக்கு உண்டான செயலுக்கு விளைவாக குடுக்கறது கூட கிடையாது. அந்த செயலிலே விளைவே தொக்கி நிக்குது. அப்ப யார் யாரு என்ன மாதிரி செய்றாங்களோ, அதுக்கு உண்டான செயல் வெளியிடுவதும் மிக அற்புதமாக நடத்திக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆள் இருந்து நடத்துறதில்ல, யோசனை பண்ணி நடத்துறதில்ல. இவருக்கு இது மாரி செஞ்சா, இந்த மாரி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அந்த செயல் செய்யும்போதே, யார் ஒருவர் செயல் செய்யும்போதே, அதுக்கு உண்டான விளைவே அந்த இடத்த தொக்கி நிக்குது. செயல் செஞ்சா முடிஞ்சு போச்சு. விளைவு வரும். ஆனா, அதுக்கு வந்து நம்ம காலம் வந்து நிர்ணயிக்க முடியாது. ஒரு செயலுக்கு விளைவு 1 நிமிடத்துல வரலாம், 1 மணி நேரத்துல வரலாம், 1 நாள்ல வரலாம். 1 வருடத்துல வரலாம். ஏன் 10 வருடங்கள் கூட ஆகும். அத வந்து சொல்ல முடியாது. ஆனா கரெக்ட்டா மிக துல்லியமாக, அற்புதமா அது நடக்கும். இந்த அருட்பேராற்றலுக்கு மட்டும் மனசு இருந்துன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கெஞ்சியே காரியத்த சாதிச்சுருவாங்க. அதெல்லாம் நீ என்ன கெஞ்சினாலும் நடக்காது. என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி, எப்படி நீ கெஞ்சினாலும் சரி, அத பண்றேன், இத பண்றேன். ஒண்ணுக்கும் கதைக்கே ஆவாது. அதற்கு தயவு தாட்சணியமே கிடையாது. அப்படியே யாரு எந்த பதிவு இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி என்ன செயல் செய்றாங்களோ, அதுக்கு உண்டான விளைவை மிக துல்லியமா குடுக்கும். அதுக்கு நல்லது, கெட்டதெல்லாம் கிடையாது. அதுக்கு உண்டான விளைவை கொடுக்கும். அங்க ஒருத்தரு மறைந்தார். 1864, 65ல ஒருத்தர் மறைந்தார். வள்ளலார். அவரு வந்து தெளிவாக உணர்ந்தார். எல்லாருக்கும் உலக மக்களுக்கெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா, அத வந்து நிறைவேறல. "கடை விரித்தேன் கொல்வாரில்லை கட்டி விட்டேன்னாரு." அங்க ஒரு பதிவு இருக்குது. என்ன பதிவு இருக்குது? என்ன ஆசை இருக்குது? இதெல்லாம் உலகத்து மக்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு அங்க ஒண்ணு இருக்குது. நீங்க வந்து நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் சரி, அத முடிச்சுட்டு தான் சுத்த வழிக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா போய் சேரவே முடியாது. எத்தன பிறவி எடுத்தாலும் சரி, எத்தன நபர பயன்படுத்தினாலும் அது முடிச்சுட்டு தான் போகணும். அவருக்கு ஆசை ஏன்? நல்ல ஆசை. ஏங்க உலகத்துக்கே நன்மை செய்யணும் ஒரு நல்ல ஆசை இருக்கு. நல்ல ஆசையா இருந்தா அத முடிச்சா தான் போ முடியும். அவரு மறைந்தது 1864. வெயிட் பண்றார், வெயிட் பண்றார், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, அந்த மாரி இருக்கிறவங்க இன்னொரு உடல் எடுக்க தேவையில்ல. அவங்க ஒருத்தரு இங்க ஒருத்தரு பிறக்குறாரு. எங்க 1911 தான் ஒருத்தர் பிறக்குறாருங்க. 1866க்கும் 1911க்கும் ஒரு வித்தியாசத்த பாருங்க. அதன் பிறகு 1912 அதுல ஒரு 35 ஆட் பண்ணீங்கன்னா 46. 1946 64 திருப்பி போட்டா 46. இந்த இடத்துல இங்க ஒருத்தர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அறுவடை முழுமை பெற்றாச்சு. குண்டலினி யோகத்தை எளிமுறைப்படுத்தாச்சு. எப்படி இந்த எளிமுறைப்படுத்த குண்டலினி யோகத்த உலகத்துக்கு எப்படி கொண்டு போவது இங்க ஒருத்தர் இயங்கிட்டு இருக்காரு. இவரும் அது ஆசைன்னு சொல்ல முடியாது. இது ஏக்கம். இது தாங்க முடியாத வந்து ஏக்கம்.
அங்க ஒருத்தர் ஏக்கத்துல இருந்தாரு, இங்க ஒருத்தர் ஏக்கத்துல இருக்கிறாரு. 2யும் இணைக்கக்கூடியதுதான் அதனுடைய வேலை. எங்க இருப்பு இருக்குது, எங்க தேவை இருக்குது, 2யும் இணைக்கக்கூடியது அருட்பெருவாற்றல் வேலை. ஒரே வேலை. எங்க இருப்பு, எங்க தேவை, 2யும் இணைச்சிரும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடியதுல எங்க இருப்பு, எங்க தேவை, 2யும் இணைக்குதான் அங்க அதனுடைய வேலை. அப்ப இங்க இவருக்கு தேவை ஏற்படுது, அங்க வந்து அதன் காரணமாக 2யும் இணைக்குது. அதன் பிறகு ஒருத்தரே வந்து பெரிய வேலைலாம் பார்க்க முடியும். ஆக டபுளாக இருக்கக்கூடிய காரணத்தினால அற்புதமா வந்து மன்றத்தை பெருகி, அதன் பிறகுதான் மன்றங்களே பெருகுது. அதன் பிறகு அவர் எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாமே வந்து வள்ளலாரே எழுதுற மாதிரி. அத்துணையுமே அந்த என்ன மாதிரி நினைத்திருக்கிறாங்களோ அதே பதிவு தான். அந்த பதிவை வந்து சாதாரணமா நினைக்க கூடாது. அதாவது காலையிலேருந்து நைட்டு வர என்ன செய்யறோமோ எல்லாமே அப்படியே உதவுது. இங்கெல்லாம் எதுவுமே விடுபடாது. நம்ம டேப் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கரண்ட் எல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. ஆனா இதுல வந்து அந்த மாதிரி ரெக்கார்டிங்கே எங்கேயுமே வந்து அறுபடவே ஆகாது, கட்டே ஆகாது. மிக துல்லியமா அந்த இடத்துல வந்து பதிவாயிடும். அது ஒவ்வொன்றும் புலன்களை எப்படி பதிவாகுது பாருங்க. ஒருத்தர் வந்து டைப் ரைட்டிங் வந்து போயிட்டு டைப் ரைட்டிங் கத்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணோம், இங்க எழுத்த வந்து பார்க்கணும். புத்தகத்துல இங்க அடிக்கக்கூடிய விஷயத்தை இங்க பார்க்கணும். அதன் பிறகு வந்து எழுத்த பார்க்கணும். அதன் பிறகு ஸ்கிரீனை பார்க்கணும். ஒவ்வொன்று பார்த்து பார்த்து அடிக்கணும். இப்ப என்னாச்சு, அந்த விரல் நுனிகள்ல அது எல்லாமே பதிவாயிடுச்சு. நல்லா கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, கண்ணு வந்து அந்த இதை மட்டும்தான் வந்து கண்ணு பார்க்கும். கை தானா, விரல் தானா அடிக்கும். ஸ்கிரீன் எல்லாம் பார்க்கவே தேவையில்ல. அது பாடு வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து கைகள்ல ஏற்படக்கூடிய பதிவு. இப்போ வந்து நாம வந்து சைக்கிள் ஓட்டுறோம். சைக்கிள் ஓட்டுறோம், எடுத்தவனே சைக்கிள் ஓட்ட முடியுமானா முடியாது. சைக்கிள் ஓட்டுறவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லா நிமிர்ந்து உட்காரணும், ரோட்டை பார்க்கணும், ஹேண்ட்பேரை பிடிக்கணும், சமயத்தில் வந்து பிரேக் பிடிக்கணும், யாராவது வந்தால் பெல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பெடலை வந்து பெடலை பார்த்துட்டு இருப்போம், நேரம் பார்க்காம. கொஞ்ச நாள் பழகிருது. அப்புறம் என்னாச்சு, எல்லாமே கை விரல்கள்ல, கட்டை விரல்ல வந்து பெல்லு, கால்ல எல்லாமே பதிவாகி விடுது. அதன் பிறகு என்ன ஆகுது, நம்ம பாட்டுக்கு சர்வ சாதாரணமா ஓடிட்டு போறோம். ஏத்த மாதிரி யாராவது வந்தா கூட தெரியாது, ஃப்ரெண்டு வந்தா கூட தெரியாது. நம்ம பாட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போகுங்க. நீங்க எந்த இடத்துக்கு போறணும் வந்து பழக்கமாயிடுச்சுன்னா, எதுவுமே இல்லாம கை பாட்டுக்கு, கால் பாட்டுக்கு போகும். அது பாட்டுக்கு வண்டி தானாவே போயிட்டு இருக்குங்க. 1983 நான் வந்து கரூர்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஜாயின் பண்ணேன். ஒரு 6 மாதம் கழிச்சு அக்டோபர் 24ஆம் தேதி அந்த பிரான்ச் 2 விதமா பிரிச்சாங்க. லோன் கொடுக்கக்கூடிய சிறுதொழில் பிரான்ச்னு பிரிச்சாங்க. அதுல வந்து அந்த லோன் செக்ஷன் இருக்கிறவங்க அப்படியே வந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நானும் வேற பிரான்ச்சுக்கு வந்து போயிட்டேன். அதுல ஒரு நம்ம நண்பர், அவர் அந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டாரு. அவரு அதுக்கு முன்னால ஒரு 6, 7 வருஷமா அந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, காலையில எழுந்த உடனே ஆஃபீஸ் போகும்போது நேரா அந்த பிரான்ச்சுக்கு போய் வண்டிய நிறுத்துவாரு. உள்ள போவாரு. கேட்பாங்க, "ஏப்பா இந்த நேரத்துக்கு நீ வந்திருக்க?" "ஓஹோ! நான் அந்த பிரான்ச்ல" அப்படிம்பாரு. 1 நாள், 2 நாள் இல்ல, 3, 4 நாளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு என்ன ஆகுது, நம்மை அறியாமலே அந்த பதிவின் காரணமாக நம்ம போயிர்றோம். இது வந்து உதாரணம். இதே போல தான் நாம வந்து புலன்களை பயன்படுத்தி என்னென்னலாம் வந்து செய்கின்றோமோ, அது புலன்களை பதிவாகி பிரதிபலித்து அதை தூண்டி திரும்ப அதே காரியங்களை செய்ய தூண்டுகின்றது. இந்த இடத்துல அந்த கடைசியா இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தெளிவு இல்ல இருந்து முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, அறிவு வந்து சிறப்பா வந்து செயல்படணும். இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே அறிவு இருந்ததுன்னா அதை சிறப்பாக செய்ய முடியாது, முடிவு சரியாக எடுக்க முடியாது. அதாவது அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. எவ்வளவு பேர் வந்து உணர்ச்சியை வெல்றாங்கன்னா, பெரிய அறிவு திறமை இருக்கிறவங்க, தன்னுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கிறவங்க, சரியா முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இந்த நிலைக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்தவங்க, அவங்க மட்டும்தான் இதுக்கு அடிமையாகாம போவாங்க. இல்லைன்னா இந்த பதிவுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா, இதை திரும்ப வந்து புலன் இன்பத்துக்கு அடிமையாகி திரும்ப திரும்ப அதே காரியங்களை செய்து
செக்குமாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்து இதுலயே போயிடுவாங்க. இந்த புலனின்பத்துக்கு அப்பால எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு, பேரின்பம்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது தெரிவது கிடையாது. அப்ப அதனுடைய வேலை, இருப்பு, தேவை 2யும் இணைக்கக்கூடியது. இவரு இந்த ஓஷோ அவர்களுக்கு இது மாரி எப்படி வள்ளலார் வந்து வேதாத்திரி மகரிஷிக்கு வந்தாரோ, அதே போல ஒரு முறை வந்து புத்தர். ஏன்னா புத்தரே 80 வயதுல வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கும் ஆசை. உலகத்து மக்கள்லாம் பெறணும் அப்படின்னு. அப்ப அவரும் போ முடியாது. அவரு என்ன பண்ணாரு, இந்த ஓஷோவ பயன்படுத்தி ஓஷோக்குள்ள போறாரு. அது ஓஷோ போய் அவருடைய உடல்ல இணைந்ததுக்கு பிறகு 3 நாட்கள் ஓஷோ என்ன பண்ணாரு, ஓஷோலாம் அப்படி சுகபோகமா பெட்ல படுத்து தூங்குறவரு. இவரு வந்து இணைந்ததுக்கு பிறகு என்னாச்சு, அவருடைய தன்மை இவர் என்ன பண்றாரு, அந்த 3 நாள் இரவும் வந்து வெறும் தரையில படுத்து தூங்குறாராம். தலையணை கூட இல்லாம கைய வச்சு தூங்கிட்டு இருக்கிறாராம். கையே தலையணை வச்சு தூங்கி படுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு சிம்பிளா வந்து போயிட்டார். அவருடைய தாகம் இருந்தக்கூடிய காரணத்தினால. அதுக்கப்புறம் இவர் என்ன முடிவு எடுத்தாரு, ஏன் முடிவு எடுத்தாருன்னு தெரியல. அந்த மாரி பெரிய மகான்னா நம்ம வந்து நம்ம அறிவ கொண்டு நம்ம அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. என்ன பண்ணாரு, நான் வந்து என் வழியில போறேன். என்னைய விட்டுருங்க. நீங்க வேணாம் அப்படின்ட்டாரு. அவரு வந்து வெளியில போயிட்டாருங்க. பாருங்களேன். அதான் சொல்ட்டேன். நம்ம நம்ப முடிவு எடுக்கணும். நம்ம அறிவினுடைய கொண்டு அவங்க பெரியவங்களுடைய அறிவெல்லாம் நம்ம வந்து அத தப்பு, ரைட்டு சொல்றதுக்கு நாம யாருமே கிடையாது. ஆனா இந்த மாரி அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்தது. அவரே வந்து வாலண்டியரா வேணான்னு சொல்லிட்டாரு. அப்ப காலையிலருந்து என்னென்னலாம் தொழில் செய்றோம்? ஆ எப்படி வந்து செய்றோம்? அந்தந்த வயதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து செலக்ட் பண்றது. எந்த துறைய செலக்ட் பண்றது? எத வந்து படிக்கிறது? என்ன மாரி இருக்கிறது? அத்துணையுமே பதிவுகள் தான். அதாவது கணவன் அமைவது, மனைவி அமைவது, குழந்தை அமைவது, நண்பர்கள் அமைவது, வேலை அமைவது, பாஸ் அமைவது, வேலைக்காரர்கள் அமைவது, இதுக்கு மேலாக குரு அமையறது. குரு அமையறது கூட குரு அமையறது கூட அவங்கவங்களுடைய அந்த வினை பதிவை பொறுத்து தான் இருக்கின்றது. வேற மாரி அங்க நடப்பதற்கு அங்கே வாய்ப்பே வந்து கிடையாதுங்க. அத்துணையுமே நம்ம நினைக்கலாம். நம்ம வந்து அந்த பதிவு வந்து எப்படி பதியுதுன்னு தெரியாம, நான் பாட்டுக்கு அது என்ன பதிஞ்சிட்டுன்னு கூட தெரியாம நான் பாட்டுக்கு எத்தனையோ நினைச்சு வச்சிருக்கலாம். ஆனா அது வீண் போவதே கிடையாது. ஒரு ஒரு 4 தொட்டி இருக்குதுங்க. எல்லா இடத்துலயும் ஒரே மண்ணு, ஒரே தண்ணி. ஆனா 4 விதமான விதைகள விதைக்கிறாங்க. ஒரே மண்ணு, ஒரே தண்ணி, ஒரே சூரிய வெளிச்சம் எல்லாம் ஒரே மாரியா வருமானா வராது. அந்த எண்ணெய் விதை போட்டோமோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த மரம் தான் வந்து வரும். மாமரம்னா மாமரம், தென்னை மரம்னா தென்னை மரம். அதுவே தான் வரும். ஆக அந்த வினைப்பதிவ பொறுத்து தான் அத்தூணையுமே நமக்கு வந்து அமைகின்றது. இப்ப இந்த இடத்துல அத மாற்றி அமைப்பதற்கு வந்து என்ன செய்வது? நம்முடைய இஷ்டம் போல வந்து நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அறிவ வந்து சிறப்பா பயன்படுத்தணும். அறிவு ஏன்னா, இதுல வந்து குழப்பத்துல இருக்கும்போது, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது முடியாது. இன்னொரு விஷயம், நாம இந்த பிறவியில இந்த பிறவியில இந்த பிறவியில நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பது ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். இது எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, ரொம்ப கடினமானது தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுனீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கடினம்னா கடினம், ஈஸின்னா ஈஸி. சிறு வயதிலிருந்து எதிலே உங்களுக்கு அ அதீத ஆர்வமாக, இது வந்து என்னால செய்யாம இருக்கவே முடியாது. அவ்வளவு பதிவு இருக்குது. இது செய்யாம என்னால இருக்க முடியாது. அப்படின்னு இது வந்து மைன்யூட்டா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு, அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தால், மேலும் மேலும் வெற்றி ஆகிட்டே இருக்கும். அதற்கு மாறாக, அத சரியா புரிஞ்சுக்காம, உணர்ச்சி வயப்பட்டு, இருக்கிற பதிவு வேற ஒண்ணு, வேற ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு போகும்போது, இந்த இடத்துல டீவியேஷன் நடக்குது. எந்த இடத்துல டீவியேட் பண்றாங்களோ, அந்த இடத்துல பெரிய அடி கிடைக்கும். "நீ இதுக்கு வரலடா! இதுக்கு நீ வரல!" கண்டுபிடி. நீ எதுக்காக வந்த? அந்த வேலைய போய் பாரு.
அப்படின்னு அது இயற்கை அடி கொடுக்குது. நம்மலாம் ரொம்ப பேரை பார்த்துட்டோம். அந்த பிசினஸ்ல டெவலப் பண்ணணும், எக்கச்சக்கமா சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, அடி கிடைக்கும் சும்மா. லாஸ் ஆகும். எக்கச்சக்கமா லாஸ் ஆகும். ஆஹா! ஏன் வருது அப்படின்னு கூர்ந்து பார்த்தா, அதுக்கப்புறம் அவங்க அதுக்காக பிறக்கவில்லை. உலகத்துக்காக ஏதாவது ஒரு நன்மை செய்யறதுக்காக பிறந்திருப்பாங்க. அற்புதமான ஒரு வைத்தியராகவோ, நோய குணப்படுத்தக்கூடிய அ அதுல பல்வேறு மருத்துவர்கள் இல்ல. அதுல வந்து அ அற்புதமா வைத்தியரா வந்து போகணும். அவர் வேற லைன்ல போனாருன்னா, அது சிக்கல். அதே ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணணும். அவரு வேற லைன்ல போனா அவருக்கு சிக்கல். இது வந்து ரொம்ப கண்டுபிடிக்க கஷ்டம் தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மனத ஃப்ரீயா விட்டு, நாம எதற்காக இந்த இதுல பிறந்திருக்கிறோம். இந்த இதுலங்க. வேற இதுல வேற மாரி. ஏன்னா அந்த சஞ்சீத கர்மத்துல வந்து எக்கச்சக்கமா அங்க இருக்குது. அந்த கொஞ்சூண்டு எடுத்துக்கிட்டு இந்த பிறவில இதுதான். இது மட்டும் தான். அப்படின்னு வரும்போது, ஆக்சுவலா அந்த அந்த நினைவாய் உடல் எழுத்தேன்ங்கிறது என்ன ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் வரும். இதெல்லாம் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வரும். அந்த கான்ட்ராக்ட்ட மீறும்போது, டீவியேட் பண்ணும்போது, செம அடி கிடைக்கும். அது அடின்னா அடிலாம் குடுக்காது. அதுக்கு முன்பாவே கொஞ்சம் இண்டிகேட் பண்ணும். அந்த இண்டிகேட் பண்றத புரிஞ்சுக்கணும். இது கிடையாது, பிடிவாதமா இதுதான் பண்ணுவேன்னு போம்போது, அங்க ரொம்ப பேர் வந்து எக்கச்சக்கமா வந்து சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கிறாங்க. ஒரு ஒரு முறை கேட்டேன். நன்மையா கூட வந்து ஒரு இதுல சொன்னார் பார்த்தீங்களா? இது வந்து எல்லாராலும் முடியாது. இந்த மாரி ஒரு ஜோசியத்துல உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆக போகுது. நீங்க கவனமா இருந்துங்கன்னு சொல்றாரு. இல்ல நான் வந்து கடன் அடைக்கணும்னு போனாரு. 3,00,00,000 லாஸ் ஆக வேண்டியது அவர் 20,00,00,000 ஆயிட்டாரு. எப்படி சிக்கல்? அப்ப இயற்கை கூட அது உணர்த்துது. ஆனா இது எல்லாருமே அது மாரி துல்லியமா அத வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னா, கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் தாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லி கூட அந்த இடத்துல வந்து நம்ம இதுக்காக பிறக்கல அப்படின்னு முடிவு எடுத்து லைனை மாத்தணும். ஆக பிடிவாதமா இதுதான் செய்யும்போது அடி மேல அடி கிடைக்கும். இது மாதிரி எத்தனையோ அது வந்து பிசினஸ் சொல்றோம். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல என்னன்னு பார்த்துட்டு அது வந்து பண்ணணும். நம்முடைய ஆசைக்காக. அப்ப குழந்தைகள நம்முடைய ஆசைக்காக என்னுடைய ஆசை டாக்டரா இருக்கணும். ஆனா என்னால முடியல. என் பையன் நாங்க பிடிவாதம் பிடிச்சோம்னா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். அவனுடைய பதிவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்துக்கிட்டயுமே அது இருக்கு. அத வந்து தூண்டி விட்டு, அது என்ன ஆக்சுவலா என்ன இருக்கோ, அத பார்த்து செய்தா சிறப்பா இருக்கும். இல்லைன்னா சிக்கல் தான். நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. டீவியேட் பண்ணக்கூடாது. டீவியேஷன் இருக்கக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? கேட்காதீங்க. நீங்க வந்து உள்நோக்கி போய் நீங்களே கண்டுபிடிங்க. எதுக்கு அதிகமா இருக்குது அத பாருங்க. அதாவது அ இந்த கருத்து வந்து நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காட்டாலும் சரி, ஏன்னா எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. முன்ன வந்து அந்த கருத்து வந்து சொன்னாங்க. நான் வந்து இப்ப கொஞ்சம் வந்து வேற மாரி போனதுனால எனக்கு அந்த கருத்து உடன்பாடு இல்ல. உங்களுக்கு இந்த கருத்து உடன்பாடா? இல்லையான்னு நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்க. ஒருத்தன் திருடன் இருக்கிறான். அவன் எதுக்காக வந்திருக்கிறான்? எதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க? திருடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவன் வந்து திருடிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு இது தோணுது. என்ன தோணுதுன்னா, சரி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நல்ல செயல் செய்றாங்களே, நான் மட்டும் எதுக்கு இது மாரி திருடி எனக்கு குற்ற உணர்வா இருக்கே, நான் நல்லவனா மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல செயல செஞ்சான்னு வச்சுக்கங்க. இப்ப போலீஸ்ட்ட மாத்திருவோம். எப்படி? திருடுக்காக அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனா, அவன் டீவியேட் பண்ணான்னா, அவன் போலீஸ்ல சிக்கிருவான். இல்லன்னா, அது போய்க்கிட்டே இருக்கும். சரி இந்த கருத்து எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அறிவ கொண்டு சிந்தனை பண்ணுங்க. ஆனா, இத வந்து எனக்கு இப்ப ஞாபகம் வந்ததுனால சொல்லிட்டேன். இதையும் நான் வந்து இதையும் கொஞ்சம் வந்து டீவியேட் பண்ணி நானும் மாத்திக்கிட்டேன். அது பின்னால வந்து சொல்றேங்க. சரி. வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லக்கூடியது, நல்லவங்களுக்கு ஏன் கெட்டவங்க தீய குழந்தை பொறக்குறாங்க? தீயவர்களுக்கு எப்படி நல்ல குழந்தை பிறக்கிறார்கள்? இதுவும் பதிவு தான். ஒருத்தன் தீயவன் இருக்கான், ஒரு திருடன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் திருடியே வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என்ன ஆசை? இந்த மாரி எல்லாரும் எவ்வளோ பேரு நல்லவங்களா இருக்கிறாங்க. நம்ம ஏன் நல்லவனா ஆக முடியலையே? எப்படியோ நல்லவனா ஆயிரணுமே, இருந்தாலும் முடியலையே. இந்த வயிற்று பிழைப்புக்காக இந்த காரியம் செய்த வேண்டியிருக்கின்றதே, எப்படியோ நல்லவனா ஆகணும்னு நெனைக்கிறான். அந்த சமயத்திலே அவருக்கு ஒரு ஒரு குழந்தை பிறந்தது.
இப்ப என்ன ஆச்சு? இதுல என்ன தெரியுங்களா? நாம் எதை அடக்கி வைக்கிறோமோ அதுதான் முன்னால வந்து நிக்கும். அப்ப இவன் திருடன். இவன் திருடிக்கிட்டே இருக்கிறான். இவன் வந்து நல்லவனாக நினைக்க இருக்குது. இதை வந்து அடக்கி வைக்கிறான். அடக்கி வைக்கிறான்னா இவனால திருட்டு தொழிலை விட முடியல. அடக்கி வைத்த காரணத்தினாலே குழந்தை அமையும் போது, கரு அமையும் போது எதை வந்து அடக்கி வச்சாங்களோ அது முன்னால வந்து நிக்குது. ஆக திருடனுக்கு அடக்கி வைத்த நல்லவனாகணும் அப்படிங்கிறது முன்னால வந்து நின்ன காரணத்தினால அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து நல்லவனா இருக்குது. ஒரு நல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப நல்லவர். மிக சிறப்பானவர். அவர் அறியாமலே சில தீய உணர்வு ஏற்படுது. அதை செய்யலாமான்னு தோணுது. ஆகா, மற்றவங்களுக்கு தெரிஞ்சா இது வந்து நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அடக்கி வச்சாரு. அந்த பதிவு என்னது, அடக்கி வச்ச பதிவு முன்னால வந்து நல்ல ஒரு அத்தோட 9 நல்ல என்ன இருக்கு, அந்த இதை அடக்கி வச்சாரு பாத்துங்க. அந்த பதிவு முன்னால வந்து நின்னு அவருக்கு ஒரு தீங்கு செய்யக்கூடிய குழந்தை பிறகு. எவ்வளவு நல்லவன், எல்லாருக்குமே தெரியும் அவர் நல்லவர். ஏங்க போய் அவருக்கு போய் இந்த மாதிரி குழந்தை பிறந்தது? எல்லாமே பதிவுகள், எல்லாமே அடக்கி வைத்ததுதான் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு கதை ஒண்ணு. என்ன கதைன்னா, அதாவது ஒரு திருடன் திருடிக்கிட்டே இருக்கிறான். எப்போ அவனுடைய தொழிலே திருட்டு தான். ஒரு நாள் மழை பெஞ்சது. அது ஒதுங்கிறதுக்காக ஒரு மண்டபத்துக்கு போனான். அங்க பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரசங்கம் செய்றவர் என்ன சொல்றாரு, அதாவது எல்லாமே இறைவனுடைய செயல். நம்ம கையில எதுவுமே கிடையாது. அத்துணையுமே இறைவன் தான் செய்றான். அங்க துளி கூட அங்க மாற்று கருத்தே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி இறைவன் தான். அப்படின்னு சொல்றாரு. அந்த இது இவனுக்கு வந்து நன்றாக பயந்து விட்டது. அவன் என்ன பண்றான், முடிவெடுத்தான். எல்லாமே இறைவனுடைய செயல். நானும் திருடனா அது இறைவனுடைய செயல். அப்படின்னு அத செஞ்சுக்கிட்டே இருக்கான். என்ன செஞ்சாலும் சரி, இது இறைவனுடைய செயல். அப்படின்னு தான் வந்து திருடுவான். அதனால எக்கச்சக்கமா திருடி அவன் மாற்றதே கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணான், திருடிட்டு ஒரு இடத்துல போகும்போது, ஒரு இடத்துல ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர போய் எழுப்பி எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடுங்கன்னு சொன்னான். அவருக்கு தவத்த கலைஞான சாபம் விட்டாரு. என்னன்னா, "நீ தலை வெடித்து செத்து போவாய்" அப்படின்னு சாபம் குடுத்தாரு. ஆனா, அவர் சாபம் குடுத்தாருன்னா அப்படியே நடக்கும். ஆனா என்னன்னா, அன்னைக்கு அது நடக்கல. இவருக்கு ஆச்சரியமாச்சு. ஏன்னா நம்ம சாபம் நடக்கலன்னு. சாபம் குடுத்து நடக்கலைன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, அவன் என் திருடன் என்ன நெனச்சுட்டான், இது எல்லாமே இறைவனுடைய செயல். ஆகவே அது அப்படியே நடக்கட்டும். அப்படின்னு முழுமையா ஏத்துக்கிட்டான். எல்லாம் ஏன்னா அவன் அப்படியே ஸ்ட்ராங்கா அந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்டதும் அப்படியே ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டான். எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு எல்லாமே இறைவன் செயல் தான் அப்படின்னு நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன பிடிக்கவே முடியல. அரசர் வந்து பார்த்தாரு. இவன எப்படியாவது பிடிக்கணும்னா பிடிக்க முடியல. என்ன பண்ணாரு, அந்த திருடனுடைய பையனை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. இவனை போட்டா அவன் வருவான் அப்படின்ட்டு பையனை பிடிச்சு போட்டாங்க. இப்ப அவன் என்ன நினைச்சான், நான் திருடுறதுக்கு பையனை எப்படி முடியும்? இது அநியாயம் அப்படின்னு நினைச்சான். அவன் நினைச்ச உடனேயே தலை வெடிச்சு இறந்து போயிட்டான். அந்த முனிவர் குடுத்த சாபம் இப்போது வருது. என்ன அப்படின்னா, எல்லாமே இறைவனுடைய செயல் ஏத்துக்கிட்டான்ல, அப்போ வந்து இந்த பையன வந்து அரெஸ்ட் பண்ணது இறைவனுடைய செயல் எடுத்திருந்தா ஒண்ணும் நடந்திருக்காது. ஆனா இங்க மட்டும் இல்ல. எப்படி வந்து நடக்கலாம்? எப்படி இந்த மாரி நான் செய்த தப்புக்கு பையன எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, உடனே அது நடந்துச்சு. பாருங்க. எந்த மாரி பதிவுகள்லாம் வேலை செய்து நாம துல்லியமா புரிந்து கொண்டோம் என்றால், அற்புதமா இருக்கும். இந்த பதிவு படுத்துற பாடு தான் அவ்வளவு பாடு. உலகம் முழுவதும் இது படுத்துற பாடு ஏற்கனவே பயந்தது இல்லாம இப்ப வரக்கூடிய பதிவுகள்லாம் அதை நினைத்து மக்கள் கஷ்டப்பட்டு அதனோடு போராடி கட்டி புரண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதுக்கு வந்து என்ன செய்யலாம்? அப்ப எல்லாமே வினைப்பரிமாறு அது மாதிரி பதிவு நடந்துகிட்டே இருக்குன்னா, இந்த அறிவை பயன்படுத்தி சரியான செயலை செய்யணும். அதுதான் சொன்னாங்க மகரிஷி. யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடாது. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது ஒரு மந்திரம். இத வந்து எல்லோராலும் ஃபாலோ பண்ண முடியுமா? குடுக்காம இருக்க முடியுமா? துன்பப்படுறவங்கள நீக்க முடியுமா? தெளிவா சொல்லியாச்சு. இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது?
அத்தனையும் பதிவும் தெரிஞ்சு போச்சுன்னா இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? அந்த பதிவுக்கு இன்னொரு உதாரணம் வந்து ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒரு அம்மா கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை ரொம்ப வந்து அதிகமா சாதாரணமா வரத விட அதிகமாக எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருது. வாசனைய பார்த்தா வாந்தி வருது. பால் காய்ச்சினா கூட வாசனை வாந்தி வருது. அந்த மாதிரி வந்து பயங்கரமான வாந்தி. அப்படி இருந்தா வாந்தி வரதானே செய்யும். எல்லாத்துக்கும் அப்படித்தானே இருக்கும். அத அப்படியே ஏத்துக்கணும்ல. ஆனா ஏத்துக்காம அதான் சொல்றேன். அந்த பதிவ வந்து ஏத்துக்கணும். பதிவ மாற்றுவதற்கு என்ன வழின்னா, அந்த பதிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். அந்த பதிவ மாற்ற முயற்சித்தா முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பதிவ வந்து ஏத்துக்கல. அதுக்கு மாறாக இந்த மாரி ஒவ்வொரு முறையும் அப்படியே வயித்த புரட்டிக்கிட்டு வாந்தி வரும்போது, ஒவ்வொரு முறையும் கணவன வந்து திட்டி தீர்க்கிறாங்க. "ஏய்யா இப்படி?" அப்படின்னு அப்படி திட்டுறாங்க. இது பதிவாயிருச்சா? குழந்தை பிறந்து கொஞ்சம் விவரம் 6 மாதம், 7 மாதம் ஆகும்போது, இந்த இதெல்லாம் வந்து குழந்தையில பதிவாயிருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவுடைய கணவர், அந்த குழந்தைக்கு பக்கத்துல போம்போது, குழந்தை வந்து வீல் வீல்னு கத்த ஆரம்பிச்சுடுது. அவரு தான் பையன்னு கொஞ்சம் போனா, அது வீல் வீல்னு கத்துது. ஏன்னா, அந்த மாரி பதிவாயிருக்குது. பாருங்க எவ்வளவுலாம் இருக்குது பாருங்க. எவ்வளவுலாம் பதிவுகள்லாம் இருக்குது. செய்யற வேலைய பாருங்களேன். இது வந்து மேம்பாக்கம் இருந்தா, அது ஏதோ நம்ம காலையிலருந்து என்னமோலாம் செய்றோம், தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த பதிவுலாம் நுணுக்கமாக என்ன மாரி மாற்றம் விளைக்குன்னு ஒரு துளி கூட அந்த உணர்வே இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறோங்க. சரி இப்ப என்னதான் பண்ணலாம்? ரொம்ப கடினம். அத்துணை பதிவுகள் வந்து இருக்குது. உலகம் முழுவதும் அத்துணை பதிவுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வன்முறை, இந்த போரு இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம், அத்தனை மக்களுடைய தொகுப்பு வான்காணத்திலே பதிவாகி, அதனுடைய விளைவாக தான் எல்லாமே நடக்குது. அங்க இதே கிடையாதுங்க. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதுங்க. சுனாமி வருது, மழை வருது, போர் வருது, நிலநடுக்கம் வருது, எத்தன நடக்குது. எத்தன உயிர்கள். ஏங்க அதுக்கு ஏன் இந்த மாரி உயிரெல்லாம் எடுக்குது அப்படின்னு நம்ம ஏதாவது கேட்க முடியுமா? அது அப்பாற்பட்டது முடியாதுங்க. பேசாம சரண்டர் ஆயிரணும். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய அறிவுக்கு வந்து எட்டாத விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. சூக்குமமா சில பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்களே கூட சிலதெல்லாம் ஏற்படுத்துவாங்க. உடல் இல்லாத உடல் இல்லாதவங்க இருக்கக்கூடிய அவங்க சில செயல்கள்லாம் வந்து செய்வாங்க. அத கூட அருட்பேராற்றல் அவங்கள கருவேப்பம் எடுத்து எக்காச்சக்கமா செய்யும். அப்ப நம்ம ஏன் எதுன்னு நம்ம கேட்க முடியாது. அறிவுக்கு அப்பாற்பட்டது. பார்த்தா அநியாயம் இருக்கிற மாரி தெரியும். இல்லவே கிடையாது. அநியாயமே கிடையாது. மிக துல்லியம். தயவு செய்து அந்த செயல் விளைவு தத்துவத்தின் மேல அது குடுக்குறதுல மட்டும் நாம வந்து தயவு செய்து சந்தேகப்படக்கூடாது. முடிஞ்சுது. 100% நடந்து முடிஞ்சதெல்லாம் கரெக்ட். ஏங்க நடந்து முடிஞ்சதெல்லாம் கரெக்ட்னா, இனிமே வரக்கூடியது வந்து எப்படி இருக்கும்? அதுவும் கரெக்ட்டா தான் இருக்கும். அப்ப ஒருத்தருடைய பதிவ வந்து அந்த அளவுக்கு ஆழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால, திரும்ப திரும்ப பதிந்து இருக்கிறதுனால, இதை மாற்றுவது கடினமானது. இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா? எப்படி போராடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த தீவிரவாதி இருக்கான் பாருங்க. தீவிரவாதி வந்து அவனுக்கு இந்த இடத்துல குண்டு வெடிக்கணும்னா, அவ்வளதான் பிளான் பண்றான். இங்க வந்து கொஞ்சம் கூட அவன் வந்து இது தப்பா ரைட்டா நினைக்கிறதே கிடையாது. அவன் நினைச்சுட்டான், தீவிரமா ஒருமைப்படுத்துறான், முடிவு எடுக்குறான், கரெக்ட்டா வச்சு பாம்பு வெடிக்குது. அவனுக்கு என்ன மாரி ஒருமைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது பாருங்க. ஆனா, நாம நல்லா தியானம் பண்ணி, தத்துவம் பண்ணி, சில காரியத்த செய்ய முடியணும். நம்மளால செய்ய முடியல. இதுல வேற யாராவது சொன்னாங்கன்னா கஷ்டமா இருக்கு. ஆமாய்யா, நீ தான் வந்து உலகத்த வாழ்த்தி வாழப்போகுதுன்னா, என்னடா இப்படி இருக்கிறாங்கன்னு அதுவே கஷ்டமா இருக்கு. ஆனா அங்கலாம் அவன் அந்த எந்த இதுவுமே கிடையாது. நம்மள விட அற்புதமா உருளைப்படுத்தி தியானம் பண்றான் அவன். தன்னை அறியாமலே. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருடனிடத்திலே அந்த சேனல மட்டும் மாத்துனா, அவன் மட்டும் அந்த மாதிரி அந்த ஒருமைப்படுத்தக்கூடிய தன்மையும், எடுத்த காரியத்த முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேனல் மாத்துனா உலகத்துக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். அதுவும் முடியாது. ஏன்னா, அவரு ஒரு கருவி இயற்கையில. அது மாரிலாம் நடக்குன்னா, அந்த மாரி போகுது. சரி, இப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம என்ன செய்யலாம்? அது நிச்சயமாக இந்த மாரி ஒரு
மணமலக்கிளையிலையோ அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக அமைப்பிலே சேர்ந்துருக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தன்னை அறிஞ்சுக்கணுங்கிற ஒன்று இருக்கும். மற்றவங்கெல்லாம் அது கூட இல்லாமல் என்ன தோணுதோ அவங்க பாட்டுக்கு செய்து கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இன்னொன்று நினைவு வச்சுக்கணும், அதுக்காக தியானம் பண்ணாதவங்கலாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. வரலைன்னா அவங்கள வேற மாதிரி நினைக்க முடியாது. இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. ஏற்கனவே பல்வேறு பிறையில எக்கச்சக்கமா தியானம் பண்ணி நல்ல மிக சிறப்பா செய்து, அவருக்கு வந்து அந்த முக்தி அந்த அறிவு முழுமை கிடைக்கலன்னா, ஒரு ஏக்கத்துல இருந்து போயிட்டு வந்துட்டு, இப்போ வந்து தியானம் குடுத்தா அவருக்கு புடிக்காது. ஏன்னா அத்தனையும் ட்ரை பண்ணி தோத்து போயி, இப்போ குடுக்கும்போது அவருக்கு புடிக்காதுங்க. ஏன்னா ஏற்கனவே தியான நிலையில இருக்கிறாருங்க. அத முடிச்சுட்டு வந்திருக்காருங்க. அதனால தான் யாருகிட்ட என்ன பதிவு இருக்கு, அவங்க செயல வச்சு நம்மளெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுங்க. அவர்ட்ட தியானம் குடுத்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? பல பிறவியில செஞ்சு பார்த்து முடியாம இவ போய் வெறுத்து போயிருக்கிறாருங்க. எங்கேயாவது ஃபிளாஷ் அடிச்சு போனா தான் அவரு முடியும். அவருக்கு அடிக்கும். ஃபிளாஷ் அடிக்கும். அதனால எதையுமே இப்படி நடந்துக்கிறனால இவர் இப்படிதான் நம்ம வந்து முடிவே எடுக்கக்கூடாதுங்க. வேற யாரையும் சாதாரணமா நினைக்கக்கூடாது. யாருகிட்ட என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க. என்ன மாரி பதிவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, அந்த பதிவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பதிவு பந்தம் இல்லாமல் இருந்தால், அதோடு அதோடு பந்தப்படாமல் இருந்தோம் என்றால், இப்போது செயல சிறப்பா செய்ய முடியும். நாமே செய்தா கூட அது பதிவாக, அது நல்வினையோ, அது வந்து தீவினையோ, அதாவது நம்மகிட்ட நம்ம புறத்துல தான் இருக்குது நல்லவினை, தீவினை. அகத்துல எதுவும் கிடையாது. அதேபோல அதுக்கும் வந்து நல்லது, கெட்டது தெரியாது. அந்த விளைவ வந்து குடுக்குது. இப்ப என்ன செய்யணும்? இத நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. ஒத்து வருதுன்னா எடுத்துக்குங்க. இல்லைன்னா வந்து விட்டுடலாம். இப்ப ஸ்ரீ பகவத் ஐயா சொல்லக்கூடியது. அதுக்கு முன்பாக ஒண்ணு சொல்லிடுறேன். வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறது, இந்த பற்று, பாசம் 2ம் இருந்தது என்றால், உலக சமாதானம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரு ஒருத்தரு பற்றோடு, பாசத்தோடு செயல்களை செய்கிறார்களோ, அங்கே உலக சமாதானம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 2யும் அகற்றினா மட்டும்தான் உலக சமாதானம் வரும். இத தெளிவு. இதுல வந்து சந்தேகமே கிடையாதுங்க. நீங்க பற்று, பாசம்ன்னு அங்க வைக்கும்போது, குறிப்பிட்ட எல்லையில அத மட்டும் தான் பார்ப்பாங்க. உலக அளவுக்கு விரிந்து முடியாது. இது வந்து செய்யணும், இவங்க நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும் மட்டுமே திங்க் பண்ணும்போது வரத்தான் செய்யும். நெருங்கிய உறவு இறந்துட்டா துன்பமா தான் இருக்கும். ஆனா, உலகம் முழுவதும் அதாவது மகரிஷி இருக்கும்போதே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற தாய்மார்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் சொல்லியிருக்கிறாரு. குழந்தை பிறந்த உடனேயே குழந்தைய வந்து இந்த நல்ல தெளிவாக 60 வயதுக்கு மேல இருக்கிற அறிவிட முழுமை பெற்றவரிடத்திலே இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டோம் என்றால், அந்த குழந்தையை அவங்க வளர்ப்பாங்க. இவங்க எடுத்த உடனேயே அந்த அந்த பற்று பாசம் இல்லாம, அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கணும். இதெல்லாம் உலக சமாதானம் வந்ததுக்கு பிறகு. ஒரு ரூம்னா, அந்த இடத்துல கதவு இருக்காது. அதாவது கதவு இருக்கும், பூட்டு இருக்காது, தாழ்பால் இருக்காது. அந்த இடத்துல 2 பேர் மட்டும் தான் வசிப்பாங்க. குழந்தைங்கலாம் அங்க வந்து வளரும். இந்த மாரி வளர்ந்து மிக சிறப்பா வளர்ந்தாங்கன்னா, இவங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம்னா போய் குழந்தை எந்த குழந்தை வேணா கொஞ்சலாம். தன்னுடைய குழந்தைய கொஞ்சணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போது இந்த தாய்மார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்காலத்தில அது வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இத விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க உலகம் முழுவதும் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆமா, உலகத்தில பிறந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. இது இயற்கை. அப்படின்னு சர்வசாதாரணமா வந்து போயிருங்க. ஆனா, தன்னுடையது என்று வரும்போது, அங்கே துன்ப உணர்வு அந்த மனதுக்கு வந்து ஏற்படும். அப்ப அந்த பற்று பாசம் இல்லாம இருக்குன்னா, நடைமுறையில கொண்டு வரது ரொம்ப கடினமானது. இதுவே வந்து பற்று பாசம்ங்கிறது அதுக்காக வந்து பற்று இல்லாம பாசம் இருக்கக்கூடாதுங்கிறது அல்ல. அந்த குடும்பத்துக்கு உண்டான கடமைய வந்து செய்யணும். அதுல பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. அங்க கடமை செய்து அவங்கள் வந்து உயர்வுக்கு என்னென்ன பண்ணுமோ, அதெல்லாம் வந்து செய்யணும். ஆனா, அதுவே ஒரு பற்று இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, இவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்லாம் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம செய்தா அது மாற்றம் நடக்கும். அப்படி பார்த்தோம்னா, ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய பார்வையிலே
மனதிலே அகத்திலே வரக்கூடிய உணர்வுகள் அத்தனையுமே எதிர்த்து போராடாம அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அந்த வரக்கூடிய உணர்வுகள் புறத்திற்கு தேவை என்றால் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மனது இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுங்க. அப்ப அதை பயன்படுத்தி வெளியில காரியங்கள மிக சிறப்பா செய்யலாம். ஆனால் தேவையில்லாத உணர்வுலாம் வந்ததுன்னா, அத கண்டுக்காம விட்டா தானாவே போயிடும். ஆனால் நம்முடைய எனர்ஜி 75% எனர்ஜி எதுக்காக போகுதுன்னா, நம்முடைய மனத சரி பண்றதுக்கே போயிருது. அப்ப 25% தான் நம்ம புறத்துக்கு பயன்படுத்துறோம். கம்ப்ளீட்டா இத விட்டுட்டா, இந்த 75% முழுமையாக நாம் செய்யக்கூடிய செயல்ல மிக சிறப்பா செய்ய முடியும். அறிவை நன்கு பயன்படுத்தி என்ன காரியத்த செய்ய முடியும்? எப்படி ஒரு நியாய தர்மத்தோடு நடக்க முடியும்? எப்படி துன்பம் குடுக்காம இருக்க முடியும்? துன்பம் குடுக்குறவங்க துன்பப்படுறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்? அப்படிங்கிறது வந்துரும். அப்ப ஃப்ரீயா இருக்குங்க. இங்க எந்தவித போராட்டமே இருக்காது. இது என்ன ஆவுது? அந்த மாரி ஃப்ரீயா விடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த செயல் செஞ்சா கூட அந்த இடத்திலே பந்தம் கூட ஏற்படாதுங்க. பற்றும் ஏற்படாது. இப்ப அந்த இடத்திலே வினைப்பதிவு கூட ஏற்படாது. ஏனென்றால், எதையுமே நாம பிடித்து வைப்பதே கிடையாது. பிடித்து வைக்காத காரணத்தினால எப்படி பிடிச்சுக்காம இருக்கிறது? அப்படிங்கிறது கேள்வியில அங்க அந்த வேலை கூட கிடையாதுங்க. எந்த வேலையுமே கிடையாது. நீங்க அகத்த சரி பண்றதுக்கு அங்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த அகத்த சரிப்படுத்துவதற்கு அந்த இயற்கை ஆற்றலை சுத்தப்படுத்துறதுக்கு தன்னகத்தை வைத்திருக்கின்றது. தன்னகத்தை வைத்திருக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா சீராயிரும். ஆனா நம்ம சீரமைக்கணும்னு போம்போது, மேலும் மேலும் சிக்கல் தான் அதிகமாகும். இது வெரி சிம்பிளான தத்துவம். இந்த சிம்பிளான தத்துவத்த புரிந்து கொண்டோம் என்றால், இன்னும் வேதாத்திரியத்த அழகா கொண்டு போக முடியும். அப்படிங்கிறது என்னுடைய அறிவுக்கு ஏற்ற அ கருத்து. சரிங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். இந்த பதிவு. ஒருத்தரு மனோ தத்துவ டாக்டர் சென்னையில இருக்கிறார். அவர் மனோ தத்துவ நிபுணர். யார் யாருக்கெல்லாம் மன பிரச்சனை ஏற்படுதோ ஆலோசனை கொடுத்து அதை சரி பண்ணக்கூடியவர், மாத்திரை கொடுக்குறவரு. அவரே டெய்லி வரவங்ககிட்ட கேட்டு புலம்பி புலம்பி அவரே ஒரு மாரி ஆயிட்டாரு. ஒரு தடவ ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க, அவர ஃபாரின் டூர் கூட்டிட்டு போறாங்க. தன்னுடைய மாத்திரை விற்பதற்காக. இவரு போறாரு. அங்க போட்டா ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் குடுக்குறாங்க. அது குடிச்சா அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு இவரே அதாவது மனோ தத்துவ நிபுணரே அது கேட்டு கேட்டு இவரு மூளையில பதிவாகி எக்காச்சக்கமா அவங்களுடைய பிரச்சனை கேட்டு இவரே ஒரு மாரி ஆயிறாரு. அங்க போயிட்டு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆஹா! எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கிறோம். இத்தன நாள் இது தெரியாம போயிருச்சே! அப்படின்னு முடிச்சுட்டு வராரு. கொஞ்ச நாள் ஆச்சு. திரும்ப அவங்க அந்த கம்பெனி கூப்பிடல. அதுக்கு பிறகு இவருக்கு தோணுது, எதுக்கு கம்பெனி எதிர்பார்த்துக்கணும்? நாம ஏன் குடிக்கக்கூடாது? அப்ப என்ன பண்ணோம், ஒரு சண்டே குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, சண்டே சாயந்தரம் 6 மணிக்கு நண்பரோட ஒரு இடத்துக்கு போயிட்டு குடிக்க ஆரம்பிச்சாரு. இது பதிவாயிடுச்சா? இப்ப என்னாச்சு, சண்டே குடிச்சாரு, பதிவாயிடுச்சு. அ திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் எப்படி இருக்குதுன்னா, ஒரு குற்ற உணர்வா இருக்கு. ஆக நம்ம தண்ணி போட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு. இது பதியுதா? தண்ணி போட்டது பதிவாகுது, குற்ற உணர்வு பதிவாகுது. இதற்கு அடுத்தபடியாக புதன், வியாழன் இந்த குற்ற உணர்வு 3 நாள்ல சரியா போயிருது. வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் என்ன தெரியுங்களா? எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் தண்ணி போடலாம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் எண்ணி அது பதிவாகி ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்றாரு. ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிட்டு திரும்ப திங்கள், செவ்வாய், புதன் குற்ற உணர்வு, வியாழன், வெள்ளி, சனி அத குடிக்கலாங்கிற உணர்வு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. இந்த பதிவு பாருங்க என்ன பாடாப்படுத்துது. மகரிஷி கூட சொல்லுவாங்க. அதாவது முதலா உலகத்துல ஒரு சிகரெட் குடிக்கிறவன் யாரு அப்படின்னா, நிச்சயமா முதலா சிகரெட் குடிச்சவன் நிச்சயமாக தன்னுடைய சொந்த காச போட்டு சிகரெட் வாங்கியிருக்க மாட்டான். யாரோ ஃப்ரெண்ட் நீ இழுத்து பாரு அப்படின்னு குடுத்து இழுத்து பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த பழக்கம் இழுத்துக்கிட்டே போகுதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்ப என்னாச்சு? இந்த பதிவு திரும்ப பதியுது. இப்ப செஞ்சாச்சு. குற்ற உணர்வு. திரும்ப உணர்வு. இப்ப என்ன ஆகுதுங்க, திரும்ப திரும்ப இதுவே நடந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு ஆள் பேஷண்ட் வராரு. "ஏங்க என்னால தண்ணி போடுறத நிறுத்த முடியல. எனக்கு ஆசையா இருக்கு. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கங்கிறாரு." இவருக்கு ரொம்ப இதா இருக்கு. நாமளே போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்டயே இது கேட்கறாங்கன்னா, அவரால முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல விடுபடவே முடியலைங்க. பாருங்க, இன்னொரு விஷயங்க. அந்த தண்ணி போடுறது ஒரு 1/2 மணி நேரம் தான். அந்த நிகழ்ச்சி மட்டும் தான். அந்த நிகழ்ச்சி நீங்க போட்டா கூட தப்பு இல்லைங்களா சமயத்துல. அந்த நிகழ்ச்சி 1/2 மணி நேரம்.
அதுக்கு முன்பாக தண்ணி போடணுங்கிறது எத்தனை நாளா எத்தனை முறை நினைப்பு பதிவு வந்துகிட்டே இருக்குது. அதே போல குற்றுணர்வு எத்தனை இருக்குதுங்க. அது நிகழ்ச்சி இன்னும் 1/2 மணி நேரம் தான். ஆனா இதுக்குள்ளார வாரம் முழுவதும் எவ்வளவு பதிவாகுது பாருங்க. இதுல இருந்து எப்படிங்க விடுபட முடியும்? நிச்சயமா விடுபட முடியாது. ஆனால் இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, அந்த மாதிரி தண்ணி போடுறவங்க வெளிய வரணும்னா, இந்த புரிதல் இருக்கு பார்த்தீங்களா? புரிதல் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர, மத்தவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. இத புரிஞ்சுக்கணும். புரிதல் அப்படின்னா என்ன? அதாவது தண்ணி போடணும்னு நினைத்த மாத்திரத்திலேயே, அந்த மூளையில என்ன ஏற்பட்டு, இது பண்ணா எப்படி இருக்கும்? எந்த ஃப்ரெண்ட இன்னைக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போதே, அந்த வந்த எண்ணம் இத நினைக்கும் போதே உடல் செல்கள்லாம் பதிவாகி, அதெல்லாம் அப்படியே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு, அந்த இன்பம் ஏற்பட்டு, உடனே அது செய்யலாமான்னு தோணும். இங்க தான் அந்த தாட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தாட்ட திங்கிங்கா மாத்தாம, அந்த தாட்ட அது வந்ததுன்னா, அப்படியே விட்டுட்டா, அரை வினாடியிலே அது மறைந்து போய்விடும். இல்ல அப்படின்னா, திரும்ப நம்ம திங்க் பண்ணும்போது, இப்ப என்ன நடக்குது? அது எப்படியாவது செயல் செஞ்சுரும். இப்ப இங்க முக்கியமானது, அவர் என்ன பண்ணாரு, ஸ்ரீ பகவத் மிஷன்ல ஒரு செக்ரட்டரியா திரு சரவணன் இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து பேசி, பேசி இப்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. எப்படி ஃப்ரீ ஆயிட்டாரு அப்படின்னா, அதாவது அந்த எண்ணம் தோணுது பார்த்தீங்களா? அந்த எண்ணம் தோன்றும்போது அ எதிர்த்து போராடக்கூடாது. இன்னொரு சமயத்துல ஆதரவு தெரியக்கூடாது. ஆதரவுன்னா, ஆஹா அது எண்ணம் வந்த உடனேயே இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், யார கூட்டி போலாம், இந்த மாரி எங்க வாங்கலாம் அப்படின்லாம் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சா முடிஞ்சுது. அதேபோல எனக்கு ஏன் இந்த மாரி எண்ணம் வருது? ஆகா ஒரு அற்புதமான டாக்டர். எப்படி எனக்கு வருது? இது வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு போராட்டம். ஆக போராட்டமும் இல்லாம, ஆதரவும் கொடுக்காம ஃப்ரீயா வந்து விட்டுட்டா, அது தானாவே மறந்துரும். குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு தன்னை அறியாம இந்த பழக்கம் போயிரும். இந்த இடத்துல நான் தண்ணி விடுறத விட்டுட்டேன்னு வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தண்ணி போட்டேங்கிற வருத்தப்படுத்தவும் இல்ல. எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு அந்த பதிவ பந்தம் இல்லாம விட்டுட்டா, அது ரிலீஸ் ஆயிரலாம். ஆனா, இந்த புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். மத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது மாரி ஒரு ஒரு இது சொன்னேங்க. இது மாரி நம்முடைய வாழ்க்கையில எந்த மாரி இருக்கிறோமோ, அத வந்து அத அப்படியே ஓட விட்டு திங்க மாத்தாம விட்டோம்னா, கொஞ்ச நாள்ல சரியா போயிரும். ஆக சிறப்பாக அதாவது நம்ம வந்து திட்டமிடவே தேவையில்ல. அதாவது நம்முடைய இயல்பே நல்லது செய்ற மாரி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்ப அருணதியா இருக்கிறோம், பேராசிரியர் இருக்கோம். ஆக இந்த மாரிலாம் செய்யக்கூடாது. அப்படிங்கிற இது ஒண்ணுமே வேணாங்க. ஃப்ரீயா கைய வந்து விட்டுறலாங்க. அழகா செய்யறது எல்லாமே. வேதாத்திரி மகரிஷி பாருங்க. ம். அவரு நேரம், நாள்லாம் பார்க்க மாட்டாரு. ஆனா, ஒரு குறிப்பிட்ட இத வந்து அவரு வந்து ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, அந்த நாள் நல்ல நாளா இருக்கும். பிளான் பண்ணி பண்றதில்ல. ஆக செய்யக்கூடிய செயல் எல்லாமே இயல்பாகவே நல்லவைகளாக, இயல்பாகவே நல்லவைகளாக, அதேபோல நம்ம நல்லது செய்றோம், நாம் நல்லவன் அப்படிங்கிற கூட எண்ணம் இல்லாம அது இயல்பு. இத பெருமைப்படுத்தறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தான் நல்லவன், மத்தவங்கலாம் கெட்டவங்க, இதெல்லாம் செய்யல இப்படி தப்பு. அது கூட இல்ல. ஏன்னா, அந்த பந்தம் கூட இல்லைங்க. அந்த மாரி விட்டுட்டா, அப்படியே வந்து இயற்கை அதாவது அந்த ஆறு போல விட்டுட்டோம்னா, ஆறுன்னா வந்து மெதுவா ஓடுது. மின்னல் ஆறு. ஏன்னா, அவ்வளவு எண்ணங்கள் தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்குதுங்க. நம்ம காலையிலருந்து நைட் வரை எத்தனையோ விதமான எண்ணங்கள் வருது. சிலலாம் வந்து சாதாரண எண்ணங்கள்னால அத கவனிப்பது கிடையாது. ஆனா, நமக்கு துன்பம் ஏற்படும்போது, அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஈர்த்து விடும். அந்த துன்பத்த எப்படி போக்கணும் போராட ஆரம்பிச்சுருவோம். ஆக ஃப்ரீயா விட்டோம்னா, ரொம்ப நல்லா இருக்கலாம். நல்லா பயன்படுத்திக்கலாம். நம்ம நோக்கம் என்ன? நாம நல்லா இருக்கணும். அது ஃப்ரீயா இருக்கணும். ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்கணும். நமக்கு அந்த உலக அமைதி வந்து கிடைக்கணும். அதுக்கு அதே தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி எப்படி போகணும்? ஆக தனி மனிதன் அந்த மாரி ஃப்ரீயா இருந்தான்னா, தானாகவே குடுக்கக்கூடிய தன்மை, அரவணைக்கக்கூடிய தன்மை, நிஜமாகவே வாழ்த்தக்கூடிய தன்மை அத்தனையும் இயல்பாக ஏற்பட்டுவிடும். ஆகவே அந்த மாரி நம்ம வந்து இந்த இடத்துல நான் முயற்சியே தேவையில்ல. ஆமாங்க. நீங்க சொன்ன மாரி நான் முயற்சி பண்றேன். இங்க முயற்சியே தேவையில்லங்கிறேன். இந்த மாரி கடைபிடிக்கிறேன். கடைபிடிக்கவே தேவையில்ல. இந்த மாரி சும்மா இருக்கிறதுக்கு என்ன எதுவுமே தேவையில்லைங்க. ஃப்ரீயா ஒண்ணுமே செய்யாம இருந்தா அது தானாவே நடக்கும். ஆனால் புறத்துல மட்டும் ஒண்ணும் செய்யாம இருந்தா நடக்காது. புறத்திலே நாம தான் செய்யணும், திட்டமிடணும், அற்புதமா அறிவ பயன்படுத்தணும், எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கணும். ஆக அந்த இயற்கை ஏன்னா உள்ளுக்குள்ளார எந்த போராட்டம்னால தெளிவா, துல்லியமா இருக்கும். அந்த இயற்கை குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன சரியா புரிந்து கொள்ள முடியும். அற்புதமா காரியங்கள நம்ம நிகழ்த்தலாம். அந்த போரில்லா நல்லுலகத்த நாம ஏற்படுத்தணும்.
இந்த தனி மனிதனில் ஏற்படக்கூடிய அமைதிலாம் அப்படியாமட்டெல்லாம் சாதாரண நினைக்காதீங்க. அந்த அந்த ஒரு உள்ளத்திலே அந்த அந்த ஆறு போல ஓட விட்டு ஏற்படும் அமைதி ஏற்பட்டதெல்லாம் அவங்க வந்து உள்ளுக்குள்ளார வரக்கூடிய அலை உலகம் முழுதும் போய் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்ணுக்கு தெரியாத மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஆக போரில்லா நல்லுலகத்தை ஏற்படுத்தணும். அதை வந்து செய்யணும். இந்த புரிதல் இல்லாதவங்க போதையிலிருந்து விடுபடவே முடியாது. நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணலாம். 1000 சத்தியம் பண்ணலாம். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆக இந்த புரிதலை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆக போதை இல்லாத தமிழகத்தை ஏற்படுத்தணும். அடுத்தபடியாக வேதாத்திரி மகரிஷி ஆசைப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரெயின் டெஸ்ட்னு ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த துறையில முக்கியமா இருக்கிறாங்களோ அவங்கலாம் கலந்து ஆலோசனை செய்து வேதாத்திரி எப்படி கொண்டு போகுதுன்னு, அந்தந்த துறையில எப்படி கொண்டு போகணும் அத்தனை பேரும் சிந்தனை வந்து செய்யணும். அது நிறைவேறல. நாம நிறைவேற்றணும் நாம நினைக்கலாம். நாமே நிறைவேற்றணும் கிடையாது. எங்கேயாவது உலகத்துல யாராவது எங்கேயாவது நடத்துவாங்க. ஆனா அதை தீவிரமாக அந்த பதிவை நாம போட்டு வைக்கலாம். ஆக போர் இல்லா நல்லுலகம் ஏற்படும் ஒரு பதிவும், போதை இல்லாத தமிழகம் ஏற்படும் ஒரு பதிவையும் இந்த அந்த இருக்கிற அறிஞர்கள்லாம் அந்த ஒரு கர்மயோக பாடல குறிப்பிடாம பார்த்தீங்களா, முறையாக அறிஞர்களை தலைவர்களை இணைத்து முழு மனதோடு உணர்ந்து ஏற்க செய்வாய். மறைவாக மாந்தருளே மறைவாக உளநீ மறைவாக மாந்தருள இருக்குல்ல, மறைவாக மாந்தருளே அறிவாக உளநீ மக்களிடை அந்த அறிஞர்களிடையே உணர்ந்து ஏற்க செய்வாய் அப்படின்னு வருங்க. ஆக அந்த பதிவை போடுவான். நல்லா வந்து நல்லா ஃப்ரீயா நம்ம நல்லா மனதில் வந்து அங்கே ஒன்றுமே இருக்காதுங்க, எதுவுமே இருக்காதுங்க, ஜாலியாக இருக்கலாங்க. ஆக அந்த முறையில் போராட்டம் இல்லாத மனதோடு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மனது எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கணும். எங்கே உறுத்தலோ இந்த காலில் முள்ளு குத்துனா எப்படி ஒரு நெருடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெருடல் இல்லாத மனதோடு மிக சிறப்பாக வாழ்வோம். இந்த வேதாத்திரியத்தை இன்னும் பல்வேறு முறையில் வந்து பயன்படுத்தி கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.